வணக்கம், என் பேர் யுக்மேஸ்வரி. நான் புடேபர் என்டர்பிரைஸோட உரிமையாளர். நான் வந்து ஒரு ரெடி டு ஈட் ஃபுட் தயார் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஃபுட்க்கு நான் ஏன் தயார் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது யாருன்னா என்னோடய பையனால். என் பையன் வந்து எம்ஆர்எஸ்எம் ஸ்கூலுக்கு போயிருந்தார். அவருக்கு வீட்டு சாப்பாடு வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தார். அந்த டைமில் அவர் மிஸ் பண்ண சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசு வந்து டச்சாக ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஃபுட் தான் வந்து அந்த டைமில் வந்து R&D பண்ணி சரி ரீதாட் ப்ராசஸில் நம்ம பையனுக்கு சாப்பாடு கொடுக்கலாமே சொல்லி அதுலேருந்து தயார் பண்ண வந்தது தான். ஸோ ஏன் நான் நம்ம பையனுக்கு கொடுக்கும் போது ஏன் மொத்த எல்லாத்துக்குமே நம்ம இதை செய்யலாமே. ஸோ இந்த ஒரு அன்பான ஒரு விஷயத்த வந்து அது வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸாகவே வந்து கிரியேட் பண்ணி நான் செய்ய இறங்கினேன். ஓகே, இந்த பிஸ்னஸ் செய்யும் போது எனக்கு வந்து பெரிய சேலஞ்சஸாக என்னவா இருந்துச்சுன்னா, ரீதாட் மிஷின் இல்லை, வாங்க முடியாது, ஃபன் இல்லை. ஸோ ஃபன் இருந்தால் அப்படி எப்படி மேனேஜ் பண்ணி வரும்போது நம்ம மார்க்கெட்டிங் ஸ்கில் எப்படி கொண்டு போகணுன்னு எனக்கு தெரியல. ஸோ மார்க்கெட்டிங் ஸ்கில்லு, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன, அப்புறம் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி, ஏன்னா இப்போல்லாம் ஆன்லைனில் வந்துருச்சு. ஆன்லைனில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு மூஞ்சை காட்டி நம்ம ஒரு லைஃப் செய்யும் போது அது வந்து ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட் கொண்டு வரணும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கில், அண்ட் இது வந்து எப்படி அடுத்த கட்டு ஒரு குளோபலியாக கொண்டு போகணும் எனக்கு அது தெரியல. ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து இதெல்லாம் எனக்கு தெரியாதனால இது தெரிஞ்சுக்கணும்னு அது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. இது விஷயத்த வந்து நான் தேடிட்டு இருக்கும் போது தான் நான் வந்து ஏற்கனவே கோ டிஜிட்டலில் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு 4 வருஷமாக நான் வந்து அவங்க கூட எல்லா பயிற்சியும் போய்கிட்டே இருக்கும் போது திடீர்னு வந்து டிஜிட்டல் டேவிஸ் 2.0 ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு வந்துச்சு. ஸோ அதில் நான் ஏன் ஜாயின் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இல்லை, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு தெரியல. ஸோ அதுக்கு வந்து நான் இன்னும் மேலே கற்றுக்கணும். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் செஞ்சாச்சு, ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போனால் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் எஸ்பெஷலி ஆன்லைன் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இதில் பயிற்சி எடுத்தோம்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு சொல்லி நான் இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம் எனக்கு என்ன ஒரு பெஸ்ட்டாக கட்டுச்சுன்னா, இது வந்து நம்ம கவர்மெண்டோட ப்ரோக்ராமு. நம்ம ஐஎஸ் ஆசானாவோ நம்ம வந்து கமந்திரியான் குவாங்க மலேசியாவோ சேர்ந்து அணைஞ்சி இதை செய்யும் போது, எஸ்பெஷலி அவங்க இந்த கோர்ஸ் நடத்தும் போது 1 year மென்டரிங் கொடுக்குறேன்னு சொன்னனால இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ரொம்ப ஒரு பலனாச்சு. ஏன்னா நார்மலி நீங்கள் மற்ற கிளாஸ் ப்ரோக்ராம் போனீங்கன்னா 1 மாதம் 2 மாதத்தில் போயிடுவாங்க. அப்போ அதுக்கு பிறகு வந்து நம்மளுக்கு அது எப்படி அடுத்தது போகணும்னு தெரியாது. திடீர்னு நம்ம எங்கேயாச்சும் ஸ்டக்கப் பண்ணிட்டோம்னா அது எப்படி மீண்டும் மேலே வரணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்க கேரண்டட் பண்ணது என்னன்னா 1 year மென்டரிங் ப்ரோக்ராம். அதாவது 0லேருந்து வந்து ஒரு ஹீரோவாக ஆக்கி நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொண்டு வர அளவுக்கு அந்த செய்கிறனால எனக்கு அதனால் அது ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் நான் ப்ரோக்ராம் ஜாயினே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன். ஓகே, இதில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டில் வந்து இந்த கிளாஸில் தான் எனக்கு வந்துச்சு. அதாவது நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் நிறைய மார்க்கெட்டிங் ஸ்கில் எனக்கு தெரிஞ்சிட்டாலும், ஆனால் இந்த ப்ரோக்ராமை வந்து நான் பிஸ்னஸ் மாடல் கன்வாஸ் நான் வந்து கற்றுக்கும் போது என்னோட விஷன் வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு ரீதாட் செய்கிறேன் அப்படி தான் தெரிஞ்சு. ஆனால் பிஎம்சி மாடல் நான் கன்வாஸ் செய்யும் போது எனக்கு நிறையா அவங்க கோச் கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம வந்து ஒரு பிஎம்சி செய்யும் போது ஒரு விஷயத்த இருக்கக்கூடாது, பல விஷயங்கள் எப்படி வந்து பல விஷயத்தில் வந்து இன்கம் வந்து ஜெனரேட் பண்ண முடியும்னு யோசிக்க சொன்னாங்க. அந்த வேலையில் நான் என்ன யோசிச்சேன்னா, ரெடி டு ஈட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்ம யோசிக்க வேணாம், இது ரெடி டு ப்ராடக்ட்லேயே வந்து நம்ம வேறு என்னென்ன செய்யலாம். அப்போ தான் வந்து ஏன் வந்து நம்ம வந்து ரீதாட் சர்வீஸஸ் செய்யக்கூடாது, ஏன் ட்ரைனிங் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதுலேயும் செஞ்சாலும் வந்து நம்மளுக்கு இன்கமும் வரும், இன்னொன்று வந்து நம்மளோட அடுத்த உமனுக்கு வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டாக இருப்போமே, யாருக்கு தேவைப்படும் போது நமக்கு ஒரு சொல்லி கொடுத்ததில் வந்து ஒரு ஜெனரேட் இன்கம் பண்ணலாமேன்னு எனக்கு ஒரு தோணை வந்துச்சு. அதில் தான் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன வந்துச்சுன்னா, சரி நம்ம ப்ராடக்ட்ஸும் நம்ம R&D பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸும் விற்போம் மார்க்கெட்டிங்கில், சேம் டைம் நம்ம ரீதாட் ட்ரைனிங்கும் நம்ம செஞ்சு அண்ட் ரீதாட் சர்வீஸும் நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து கம்அப் பண்ணி ஒரு ஐடியாஸ் கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் நான் போகும்போது எனக்கு வந்து அந்த ரீதாட் மிஷின் கொஞ்சம் இதுக்கு முன்னுக்கு வந்து நான் அவுட் சோர்ஸ் தான் பண்ணி ரீதாட் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் அது எனக்கு சொந்தமாக இருந்துருந்துச்சுன்னா நான் நிறைய விஷயத்த ப்ராடக்ட் R&D பண்ணி நான் செய்ய இன்னும் வசதியாக இருக்கும். அண்ட் அந்த மிஷின் இருந்துச்சுன்னா நான் நிறைய கிளாஸஸ் செய்யலான்னு சொல்லி ஒரு பிளான் மைண்டில் இருக்கும்போது கோச் பூனா வந்து எனக்கு வந்து என்னன்னா ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அந்த கிராண்ட் எப்படி ஒரு ஃபார்ம் நம்ம கவர்மெண்ட் ஃபண்ட் வந்து கிராண்ட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும், என்னென்ன டாக்குமெண்டேஷன்
ப்ராப்பராக எப்படி போயிட்டு நம்மளுக்கு என்ன டாக்குமெண்ட் இருக்கணும், எப்படி அதை ஃபில்அப் பண்ணணும், எப்படி சப்மிட் பண்ணணும்னு அந்த ஃப்ளோ சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அது கரெக்டான முறையில் அவங்க சொல்லி கொடுத்ததுனால நான் அதேமாதிரி செஞ்சதுனால அந்த கிராண்ட் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லியாக எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு கிராண்ட் அந்த கிரெடிட் கிடச்சதுனால நான் ஒரு மிஷின் வாங்கி நான் ஒரு கிளாஸ் நடத்திட்டுருக்கேன். டூரிங் இந்த கிளாஸ் நான் இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி டூரிங் நான் ஒன்று நான் கற்றுக்கிட்டு இருக்கும் போது என் செல்ஃப் நானே பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு ஆன்லைனில் போயிட்டு தைரியமாக நான் வந்து டிக்டாக் செய்ய முடியுது. ஒரு ப்ராடக்ட் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி கான்சிஸ்டண்டாக என்னால் அப்லோட் பண்ண முடியுது. திடீர்னு நான் லைவ் செய்யணும்னு நினச்சா கூட எந்த ஒரு உதவியும் இல்லாமல், கோச்சோட உதவியும் இல்லாமல் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக என்னால் முன்னுக்கு நின்று பேச முடியுது. அண்ட் தென் ஏஐ, எஸ்பெஷலி இந்த ஏஐ மார்க்கெட்டிங், அது அவ்வளோ அழகாக நான் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அதையே அப்ளை பண்ணி எப்படி வந்து ஒரு ஏஐ மார்க்கெட்டிங் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அதுவும் நான் வந்து கற்றுட்டு கான்சிஸ்டண்டாக என்னால் வீடியோ செய்ய முடியுது இப்போ. ஸோ அதனால் அந்த த்ரூ ஏஐ மார்க்கெட்டிங் செய்யறதுனால எனக்கு ஆர்டர்ஸ் வருது. அண்ட் சேம் டைம் டைமு அந்த வீடியோ செய்கிறதுக்கு வந்து கான்சிஸ்டண்டாக என்னால் வந்து அந்த வீடியோ செஞ்சு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எனக்கு வந்து ஹை வியூவர்ஸும் எனக்கு ஃபாலோவர்ஸும் டே பை டே இன்க்ரீஸாக தான் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராமில் நிறைய விஷயத்த நான் வந்து மார்க்கெட்டிங் ஸ்கில் கற்றுக்கிட்டேன், கான்ஃபிடென்ட் லெவல் கற்றுக்கிட்டேன். என்னோடய இன்கம்மை வந்து ஜெனரேட் கான்சிஸ்டன்ட்லியாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அது காரணம் இது எல்லாமே அடைஞ்சு இருக்கிறதுனால நான் வந்து டே பை டே என்னோடய சக்ஸஸ் நான் என் கண்ணால் பார்த்துக்கிட்டே வரேன். இந்த ப்ரோக்ராம் நான் பார்க்கும்போது அந்த 1 இயர் அந்த மென்டரிங் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா அந்த மென்டரிங் இருக்கும் போது எவ்ரி மந்த் எங்கள் கோச் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் ஒரு டார்கெட் போட்டாச்சு, ஒரு மாதம் ஒரு வீக்லி ஒரு மாதம் நம்ம இவ்வளோ எடுக்கணும்னா வீக்லி நம்ம எவ்வளோ எடுத்தாகணும் கரெக்டாக அந்த ஒரு மாதம் வர்றதுக்கு இதெல்லாம் கரெக்டாக எங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஃபார்முலா நாங்கள் ஃபாலோ பண்ணி எவ்ரி மந்த் நம்ம வந்து சேல்ஸ் ட்ராக்கிங் நாங்கள் அனுப்பணும். அது வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக சொல்லி மானிட்டர் பண்ணுறதுனால நம்ம வந்து லேக் பண்ணாமல் கரெக்டாக டைமோடு என்ன சொன்னாங்களோ அந்த ஃபார்முலா படி நம்ம வந்து வீடியோ செஞ்சுட்டு கண்டென்ட் பண்ணிவிட்டு நம்ம லைவ் செஞ்சுட்டு நம்ம வந்து டிக்டாக்ல எப்படி பிஸ்னஸ் பண்ணோம் அவங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே நம்ம அப்ளை பண்ண நம்மளோட இன்கமும் ஜெனரேட் பண்ணி வருது. ஸோ அதனால் அந்த 1 இயர் மென்டரிங் அது மந்த்லி அது வந்து நம்ம சேல்ஸ் ட்ராக்கிங் அதை ஃபாலோ பண்ண நம்ம கரெக்டாக செய்கிறனால நம்ம சேல்ஸ் மேலே ஏறிக்கிட்டு வருது. ஸோ இந்த வேலையில் நான் நிஜமாலே வந்து மனப்பூர்வமாக நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுறதுக்கு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட YSN அசானா, QFO அகாடமி, அதாவது நம்ம கோச் போனா அண்ட் கோச் நந்தா அண்ட் கோ டிஜிட்டல். ஸோ இவங்க 3 பேருக்கும் நம்ம மனதார நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்நேரம் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா சாத்தியமே கிடையாது. அதனால் ரொம்ப ரொம்ப மனதார நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.